السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறையிலே இறை அச்சத்தை பற்றி, இறை தக்வாவை பற்றி அதிகமாக நமக்கு வலியுறுத்தி கூறி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இறை தக்வாவோடு இருந்து கொள்ளுங்கள், இறை அச்சத்தை கடைபிடித்து வாழுங்கள், இறை பயத்தோடு உங்களது வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு மத்தியிலே கூறி காட்டியது மாத்திரமல்லாமல் அந்த இறை அச்சத்தை தங்களது வாழ்க்கையில் ஏற்று தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட அந்த இறை அச்சம், அதை பற்றி உண்டான செய்திகளை வல்ல ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையிலே எவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது, அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வாறு பயந்து வாழ வேண்டுமோ அவ்வாறு பயந்து வாழுங்கள். மேலும் நீங்கள் முஸ்லிம்களாக அன்றிய நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பதாக வல்ல ரஹ்மான் இங்கு இறை அச்சத்தை பற்றி நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுக்கு எப்படி பயந்து வாழ வேண்டுமோ, எந்த அளவுக்கு இறை அச்சம் கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டுமோ அந்த அளவுக்கு இறை அச்சம் உள்ளவர்களாக, இறை தக்வா உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை வல்ல ரஹ்மான் இங்கு நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றார், நீங்கள் எவ்வாறு அதாவது இறைவனுக்கு பயப்பட வேண்டுமோ, இறைவனை பயந்து வாழ வேண்டுமோ அவ்வாறு பயந்து கொள்ளுங்கள் என்பதை இன்னொரு இடத்திலும் நமக்கு வல்ல ரஹ்மான் இதுபோன்று சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இறை அச்சமுடையவர்களாக, இறை தக்வாவுடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. இறை தக்வா ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அந்த மனிதன் புனிதமானவராக, புனிதமிக்கவர்களாக, இறைவனால் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஏனென்று சொன்னால் அவரது வாழ்க்கை இறை தக்வாவுடையதாக, அவரது வாழ்க்கை இறை பயத்தோடு வாழக்கூடியதாக அமைந்திருப்பதின் காரணமாக உலகில் அவர் அல்லாஹ்வை பயந்து நற்காரியங்களை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக, பாவமான காரியத்தை அந்த தக்வாவை கொண்டு, இறை பயத்தை கொண்டு விடக்கூடியவராக இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை கண்ணியப்படுத்தக்கூடியவனாக, இறை தக்வாவுடையவரை மேன்மைப்படுத்தக்கூடியவனாக வல்ல ரஹ்மான் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து பார்ப்போமேயானால் அனைத்து சஹாபா பெருமக்களுடைய உள்ளத்திலும் இறை தக்வா, இறை அச்சம் நிறைந்திருந்தது என்பதாக நாம் பார்க்க முடியும். அவர்களது வாழ்க்கை முழுவதும் இறை தக்வாவோடு தங்களது வாழ்க்கையை கழித்திருப்பதை நாம் எடுத்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு இறை தக்வாவோடு வாழக்கூடியவர்களாக, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மிகப்பெரிய சஹாபி, ஹலிஃபாக்களிலேயே முதன்மை ஹலிஃபாவாக, பெருமானாருக்கு அடுத்து 4 ஹலிஃபாக்களில் முதல் ஹலிஃபாவாக இருக்கக்கூடிய அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இவ்வாறு இறை அச்சத்தால், இறை பயத்தால் இவ்வாறு சொல்வார்களா, நான் இந்த மண்கட்டியாக முளைத்திருக்க கூடாதா, எனது தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே என்று இறை பயத்தால், இறை அச்சத்தால் இவ்வாறு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது.
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால் அன்புக்கினியவர்களே அழுது அழுது அவர்களது கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்த அந்த கோடு கன்னத்தில் இரண்டிலும் இருக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் மிகப்பெரிய சஹாபா பெருமக்கள். அவர்கள் இவ்வாறு இறையச்சத்தோடு இருக்கக்கூடியவர்களாக அழுது அழுது அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுது அழுது அவர்களது கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்த கோடு இரண்டு கண்களிலும் அவர்களுக்கு இருக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், அன்புக்கினியவர்களே எந்த அளவுக்கு இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பயத்தோடு இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இவர்கள் மாத்திரமல்ல, சஹாபா பெருமக்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இறையச்சம் நிறைந்திருந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்களாக தான் சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இறையச்சத்தால், இறை பயத்தால் வாழக்கூடியவர்களாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களின் விரல் விட்டு எண்ணுவதற்கல்ல, சொல்ல முடியாத அளவுக்கு சஹாபா பெருமக்கள் தங்களது வாழ்க்கையில் இறையச்சத்தை கடைபிடித்து வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை நமது வாழ்க்கையில் படிப்பனையாக எடுத்து நடக்க வேண்டும். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள், இறை தக்வாவோடு இந்த உலகத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அன்புக்கினியவர்களே இறை தக்வா நமது உள்ளத்தில் ஏற்படக்கூடியதாக ஆகிவிடும். காரணம், அந்த அளவுக்கு நமக்கு படிப்பினையாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் சஹாபா பெருமக்கள். இறை தக்வாவோடு வாழ்ந்திருக்கின்றார்கள், இறை பயத்தோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். இதை செய்தால் வல்ல ரஹ்மான் குற்றம் பிடித்து விடுவானா, இதை நாம் கொடுத்தால் வல்ல ரஹ்மான் குற்றம் பிடித்து விடுவானா என்றெல்லாம் பயந்து பயந்து தங்களது வாழ்க்கையை அமைத்து வாழக்கூடியவர்களாக சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். நாம் இந்த காரியத்தை செய்துவிட்டோம் என்று சொன்னால் வல்ல ரஹ்மான் அதற்காக தண்டனையாக ஏதேனும் ஆயத்தை இறக்கி விடுவானோ, நம்மை குற்றம் பிடித்த ஆயத்தை இறக்கி கண்டித்து விடுவானோ என்று பயந்து தங்களது வாழ்க்கையை அமைத்து வாழக்கூடியவர்களாக சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்கினியவர்களே, அப்படிப்பட்ட அந்த நல்லோர்களுடைய வாழ்க்கையை நாம் படிப்பனையாக எடுத்து படித்து நமது வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். அவர்கள் எப்படி தக்வாவுடையவர்களாக இருந்தார்கள், அவர்கள் எப்படி இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள், அந்த இறையச்சம் நம்மவர்களிடத்திலும் வர வேண்டும். நாமும் இறையச்சத்தோடு வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ வேண்டும். நேர்மையாக, நீதமாக, எல்லோரிடத்திலும் அன்பாக, வல்ல ரஹ்மானுடைய பிரியத்தையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது நேசத்தையும் பெறுவதற்குண்டான வழிகள், வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படி தங்களது வாழ்க்கையை அமைத்து இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், அன்புக்கினியவர்களை இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை மறு உலகிலும் நாம் வெற்றியாளர்களாக இருப்போம். வல்ல ரஹ்மானுடைய அன்புக்குரியவர்களாக, வல்ல ரஹ்மானுடைய பிரியத்துக்குரியவர்களாக நாம் இருப்போம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. எனவே அன்புக்கினியவர்கள் அப்படிப்பட்ட இறை தக்வாவுடையவர்களாக, இறை அச்சமுடையவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்குண்டான ஒரு தௌஃபீகை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون، سلام على المرسلين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى